அனைவருக்கும் வணக்கம். TNPSC GROUP-2 மெயின்ஸோட மாதிரி தேர்வு. ஸோ இதோட ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் கீ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மொதல் கேள்வி, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேட்டில், அதேமாரி அதோட ட்ரீட்டி, போர் நடந்திருக்கும், அதுக்கான உடன்படிக்கை நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி ஆஃப் த எபோவ் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. இதில் மேலே கொடுக்கப்பட்டதில் எத்தனை கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிலோ மராத்தா வாரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆங்கிலோ மராத்தா வார் பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் சல்பாங்கிறது ஆங்கிலோ மராத்தா வாரில் தான் வரும். இன்னொன்று ட்ரீட்டி ஆஃப் பெசைனு, சரிங்களா? ட்ரீட்டி ஆஃப் பெசைன்னு ஒன்று வரும். அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் பூனா அப்படிங்கிறது ஒன்று வரும். சரிங்களா? அப்போ ஆங்கிலோ மராத்தா வார் கொடுக்கப்பட்டிருக்கிறது கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ சீக் வார், அது ட்ரீட்டி ஆஃப் லாகூருங்கிறது கரெக்டு தான். இன்னொன்று வந்து ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்சர் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ரெண்டாவது வரும். சரிங்களா? செகண்ட் ஆங்கிலோ சீக் வார், இது செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார், இது தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா நமக்கு அந்த ட்ரீட்டி. இப்போ மைசூர் வார், கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம இன்னும் நல்லா செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், கர்நாடிக் வாரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, அல்ப பாண்டி பாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஐலா சாப்பல் ட்ரீட்டி, பாண்டிச்சேரி ட்ரீட்டி, பாஸ்ன்னு வர்றது பாரிஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா தமிழில் சொல்லுது ஐலா சாப்பல் ட்ரீட்டி, இல்லா வந்தீங்களா, அப்புறம் பாண்டி, பாஸ், அப்புறம் பாரிஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார், இது செகண்ட் கர்நாடிக் வார், இது தேர்டு கர்நாடிக் வார். சரிங்களா? அப்போ ஐலா சாப்பல் ட்ரீட்டி இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கர்நாடிக் வாரை வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ இரண்டாவது கர்நாடகா போர் அப்படிங்கிறது என்ன வருது, பாண்டிச்சேரி ட்ரீட்டி வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, பாரிஸ் ட்ரீட்டின்னு சொல்லி மூணாவது இதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது தப்பு. தேர்டு கர்நாடிக் வாருக்கு என்ன வரணும், பாரிஸ் வரணும். அப்போ பாண்டிச்சேரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுவும் தப்பு. அப்போ மாறி மாறி கிடக்குது. சரிங்களா? சரி, மைசூர் வாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செம்மஸ்ரீ, ஸ்ட்ரீன்னு வச்சுக்கோங்க. சேனா மெட்ராஸ். சரிங்களா? எம்எம்எஸ்ன்னு இங்கிலீஷில் வச்சுக்கோங்க. இது குழப்பம், அதனால் இப்படி வச்சுருக்குது. சரிங்களா? இப்போ மெட்ராஸ் ட்ரீட்டி, இன்னொன்று வந்து மங்களூர் ட்ரீட்டி, இன்னொன்று ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி. அப்போ இது ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார், இது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், இது தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாருக்கு என்ன வரணும், இந்த மங்களூர் ட்ரீட்டி வரணும். ஆனால் என்ன கொடுத்துருக்குறாங்க, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். அப்போ இதுவும் தப்பு. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாருக்கு தான் என்ன வரணும், ஸ்ரீரங்கப்பட்டினம் வரணும். ஆனால் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மங்களூர்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த நாலுமே தப்பாகிடுது. இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எத்தனை பேரில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 2, ஒன்லி 2 இஸ் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ், பேட்டில் ஆஃப் பெதரா, பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ், பேட்டில் ஆஃப் பக்சர். சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டில் ஆஃப் பெதரா அப்படிங்கிறது யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷுக்கும் டச்சுக்கும் நடந்த போர். சரிங்களா? பிரிட்டிஷுக்கும் டச்சுக்கும் நடந்த போர் தான் இந்த பேட்டில் ஆஃப் பெதரா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடற்படை தலைவருக்கான போஷ்வைகன் சொல்லிடுறாங்க. அது வராது. இது என்ன ஆகுது, தப்புன்னு ஆயிடுது. பேட்டில் ஆஃப் வந்தவாசி போரோட தலைவர்கள் யார் அப்படின்னா, ஜெனரல் அயர்கூட், கரெக்டு. பேட்டில் ஆஃப் பக்சாரை வழிநடத்தி கொண்டு போனது ஏன்னா மேஜர் ஹெக்டர் மன்ரோ, அதுவும் கரெக்டு தான். அப்போ ஒன்லி 2. அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி. சரி, என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிடித்தும் ஆங்கிலேயரிடம் கொடுத்தவர் புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். ஓகேங்களா? இவர் ஆங்கிலேயரின் நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் கேப்சர் அண்ட் ஹேண்டட் ஓவர் டு பிரிட்டிஷ் பை விஜய ரகுநாத தொண்டைமான், ராஜா ஆஃப் புதுக்கோட்டை. ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ்னு கொடுத்துருக்காங்க. அவர் பிரிட்டிஷ்க்கு ஃப்ரெண்டு கிடையாது. யாருக்கு ஃப்ரெண்டு, கட்டபொம்மனுக்கு தான் ஃப்ரெண்டு. ஆங்கிலேயரோட நண்பர் கிடையாது. அவர் வந்து கட்டபொம்மனோட நண்பர். அதனால தான் அவர் துரோகம் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்னது, ஏங்கிறது கரெக்டு, பிங்கிறது தப்பு. ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். அடுத்தது நாலாவது கேள்வி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு வேலூர் மியூட்னி. சரிங்களா? பின்வரும் வாக்கியங்களில் வேலூர் புரட்சிக்கான காரணிகளை கவனிக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்கள் தாழ்ந்தவர்களாக நடத்தினர் மற்றும் இனப்பகுபாடு காணப்பட்டது. கரெக்ட். காதணிகள் அணிவதும்
மற்றும் சமய சின்னங்களை இட்டுக்கொள்வதும் தடை செய்யப்பட்டன. கரெக்டு. சிப்பாய்கள் தங்களது முகத்தை நன்றாக மலித்து மீசைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்று விதிக்கப்பட்டனர். அதுவும் கரெக்ட். மேலும் அவர்கள் அனைவரையும் கிறிஸ்துவ சமயத்திற்கு மாற்றும் முயற்சிக்கும் இது முன்னோடி என்ற பரவலான கருத்து நிலவியது. அதுவும் கரெக்ட். ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஸ் சிம்பிள் இருக்கும். அந்த யூனிஃபார்ம் புதுசாக ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும். இது போக ஆக்னியூன்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா ஹேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேட்டை என்ன பண்ணியிருப்பாருன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருந்துருப்பார். இதை இப்படி சாய்ச்சி போட்டுட்டு இதில் ஒரு கிராஸ் சிம்பிள் போட்ட ஒரு உடையை என்ன பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுதான் பிரச்சனைக்கான காரணம். இன்னொன்று திருநீர் வைக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட ஆன்சரில் எல்லாமே கரெக்ட் தான். 1 2 3 4 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது கால வரிசை எப்படி அடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எந்தெந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபவுண்டேஷன் ஆஃப் தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது பிரம்மஞான சபையின் தோற்றம் 1875, ராமகிருஷ்ணா மிஷன் 1897, பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது 1828, ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது 1875. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா ரெண்டும் ஒரே வருஷத்தில் இருக்குது. இதில் எந்த மாதத்தில் முன்னாடியே ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன வரும் ஆன்சரு, பிரம்ம சமாஜ் 3 அதை தான் ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் ஆரம்பித்தது ஏப்ரலு, இது ஆரம்பித்தது நவம்பர். அப்போ என்ன வரும் ரெண்டாவது 3 4, அடுத்தது 1. சரிங்களா, தியோசாபிக்கல் சொசைட்டி, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷன். ஆன்சர் என்ன வரும், பி. அடுத்து பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆரிய சமாஜ் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜ் மற்றும் பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படின்றாங்க. இட் டிட் நாட் சப்போர்ட் ஐடல் ஒர்ஷிப். கரெக்டு தான். இட் வாஸ் அகேன்ஸ்ட் ஹெரிடிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேஸ்ட். அதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள். இட் ஆக்டிவ்லி ஒர்க்டு ஃபார் பேசேஜ் ஆஃப் ஹிந்துஸ் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது வராது. சரிங்களா, அதாவது இது சிலை வழிபாட்டை ஆதரிக்கவில்லை. இது சாதி பரம்பரையாக தொடர்வதற்கு இதாக இல்லை, அதான் என்னென்னா காரணமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். இந்து விதவைகள் மறுசீரமைப்பு சட்டம் 1886 இயற்றப்படுவதற்கு இது தீவிரமாக செயல்பட்டது அப்படின்னா கிடையாது. அதுக்காக ஒரே ஆள் தான். யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அப்போ 1 and 2 ஒன்லி. அடுத்தது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபஸ்ட்டு டெம்பிள். சரிங்களா, டெம்பிள் என்ட்ரி சத்தியாகிரகா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வைக்கம் போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த குருக்கா பாக் சத்தியாகிரகா அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. இந்த குருக்கா பாக் சத்தியாகிரகங்கிறது 1923 நடந்திருக்கு. வைக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வைக்கம் 1924 நடந்தது. இந்த தரகேஸ்வர் அப்படிங்கிறது 1924. நாக்பூர் ஃப்ளாக் சத்தியாகிரகன்றது 1923. பட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அந்த வைக்கம் சத்தியாகிரகங்கிறது பெரியார் இன்வால்வ் ஆனது. இந்த நாக்பூர் சத்தியாகிரகாவில் தான் பார்த்திங்கன்னா யார் கலந்துக்கிட்டு இருப்பாங்கன்னா காமராஜர் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டு இருப்பார். சரிங்களா, அதேமாரி இந்த குருக்கா பாக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பஞ்சாப். அதுமாரி தரகேஸ்வர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெங்கால். அடுத்தது 8வது கேள்வி. Consider the following statement. One of the earliest initiatives to impart modern education among Indians was taken up by Christian missionaries. Correct. இந்திய மக்களிடையே நவீன கல்வியை கற்றுத்தர வேண்டும் மேற்கொள்ளப்பட்ட தொடக்க கால முயற்சிகளில் ஒன்று கிறிஸ்துவ சமய பரப்புகளால் முன்னெடுக்கப்பட்டதாகும். ரொம்ப சரி. அடுத்து பாருங்கள். இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ப்ரொவைடட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அண்ட் த மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் டு அக்வயர் எஜுகேஷன். These sections were denied learning opportunities in traditional education system. Correct. கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்கள் அடித்தட்டு மக்களுக்கும் விளிம்புநிலை மக்களுக்கும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கின. இப்பிரிவு மக்களுக்கு மரபு சார்ந்த கல்வி முறையில் கல்வி கற்பதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது. கரெக்ட். Both 1 and 2 are correct. Consider the following statements. The Swadeshi movement could not succeed because சரிங்களா, என்னென்ன காரணங்கள் அப்படின்றாங்க. It did not get the support of Muslim peasantry. கரெக்டு தான். The Surat split of the Congress weakened the movement. கரெக்டு தான். சரிங்களா. The movement did not arouse popular sentiment outside பெங்கால்ங்கிறது கரெக்டு தான். It lacked effective organization and leadership. தலைவர்களே கிடையாது. சரிங்களா, சுதேசி மூமெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான தலைவன் ஒருத்தன் இருந்தால் அவன் ஃபாலோ பண்ணி கொண்டு போனான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அதான் காரணம். 1 2 3 4. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 10th கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் பாவ் தாஜி லாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டர் ஆஃப் பாம்பே அசோசியேஷன். பாம்பே அசோசியேஷனோட ஃபவுண்டிங் மெம்பர் யார் அப்படின்னா ஜெகநாத்
சங்கர் ஷேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா ராதா கண்டதேபா. இவர் வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன்றது கரெக்டு தான். இவர் தான் தர்ம சபையையும் தோற்றுவித்தவர். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா நமக்கு தெரியும், அனந்த சர்லோ, ரங்கையா நாயுடு, வீர ராகவாச்சாரியார் அப்படிங்கிறது. அதே கஸ்லு லக்ஷ்மி நரசு செட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை பற்றி பேசியிருப்பார். சுரேந்திரநாத் பானர்ஜி தெரிஞ்சது தான் ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2 பேர் இஸ் கரெக்ட். அதாவது ராதா கண்டதேவாவும் சுரேந்திரநாத் பானர்ஜியும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது 11. In the aftermath of partition of Bengal, the Swadeshi and the boycott movement were organized in different parts of Tamil Nadu, India. Which of the following is well known to have lead this movement in Tamil Nadu? சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. கேள்வி, வங்க பிரிவினைக்கு பிறகு இந்தியாவின் பல்வேறு பகுதி சுதேசி மற்றும் அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு இயக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தை வழிநடத்தியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுதேசி இயக்கம் அப்படின்னு வந்துருச்சுனால எங்கே வந்துடணும் நீங்கள்? விஓசி, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எல்லாமே பண்ணியிருப்பார். சரிங்களா, விஓசி சிதம்பரம் பிள்ளை. அடுத்து பாருங்கள், அரேஞ்ச் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஸ்டார்டிங் வித் த ஏர்லியஸ்ட். ஸோ பாருங்கள், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நமக்கு தெரிஞ்சது 1852, பூனா சர்வோஜனிக் சபா 1870, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி 13. காந்தியின் ஒத்துழைமை இயக்கத்தின் முக்கியத்துவம். சரிங்களா, காந்தியோட ஒத்துழைமை இயக்கத்தோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்களா, இது மக்களிடையே பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை வேரூன்றியது. சரிங்களா, இது மக்களுக்கு ஞானம் போதிக்கும் என்று நிரூபிக்கப்பட்டது. இது மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை வழிவகுத்தது. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, இது பேரியக்கமாகவும் சுதந்திர உணர்வை மக்கள் மனதில் தூண்டச் செய்தது. ஒத்துழைமையின் பேராயுதமாக அஹிம்சை முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஸோ பாருங்கள், willingness and ability to people in general to endure. சரிங்களா, baptism of fire, new faith இதெல்லாம் கிடையாது. சரிங்களா, the great movement of large scale in the sense that national awakening penetrated the masses. ஆன்சர் என்னென்னா நான் வைலன்ஸ் ஃபார் எம்ப்ளாய்ட் ஃபார் ஃபஸ்ட் டைம். இதுதான் காந்தி. சரிங்களா, அடுத்து 14வது கேள்வி. இந்த மாதிரி மேட்ச் கொடுத்தாங்கன்னா ஈஸி. சரிங்களா, ஏன்னா இதில் இந்த 8 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட என்ன பண்ணிக்கலாம்னா லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு அதிராம்பாக்கம்ன்றது பேலியோலித்திக் பீரியடை சேர்ந்தது. சரிங்களா, அதை கண்டுபிடிக்கிறது யார்? ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்டு. அடுத்தது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது மெகாலித்திக் பீரியடை சார்ந்தது. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆண்ட்ரூ ஜக்கர். அடுத்தது அரிக்கமேடு அப்படிங்கிறது சால்கோலித்திக் பீரியடை சார்ந்தது. இந்த சைட்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மார்டிமர் வீலர். அடுத்து பையம்பலி, இது எந்த காலம்னா மீதி இருக்கிறது நியோலித்திக்கு. இங்கே என்ன போட்டுருணும் அப்படின்னா எஸ்ஆர் ராவ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸோ பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, 1, அடுத்தது பிக்கு 1, 3. ஆன்சர் என்ன வந்துடுது? இந்த இருக்குது பாருங்கள், ஈஸியாக லாக் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா, அதிராம்பாக்கங்கிறது பழைய கற்காலம், ஆதிச்சநல்லூர்ன்றது பெருங்கற்காலம், அரிக்கமேடுங்கிறது செம்பு காலம், பையம்பலிங்கிறது புதிய கற்காலம். அவ்வளோ. அடுத்து 15வது கேள்வி. வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஹூ வேர் த விரலிஸ் அண்ட் பனாரா ஆஃப் சங்கம் ஏஜ்? ஃபோக் சிங்கர்ஸ் அண்ட் டான்சர்ஸ். சரிங்களா, பண்டைய இந்திய வரலாற்றை குறிப்பிடுகையில் சங்க காலத்தின் விரலிகள் மற்றும் பாணர்கள் யார்? பாரம்பரிய பாடல்கள் மற்றும் நடன கலைஞர் அப்படின்ற நாட்டுப்புற காடல்கள் மற்றும் நடன கலைஞர் தான் ஆன்சர் வரும். அடுத்து பாருங்கள் 16. கன்சிடர் த ஃபாலோயிங் சங்கம் லிட்ரேச்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் பிலாங்ஸ் டு 8 தொகை. அப்போ 8 ஆந்தாலஜிஸ் அப்படிங்கிறதுல எதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திருமுருகாற்று படையும் மதுரை காஞ்சியும் தான் வராது. ஏன்னா இது ரெண்டு எதில் வரும்னா 10 பாட்டில் வரும், 10 ஐடில்ஸில் வரும், 10 பாட்டில் வரும். மிச்சதெல்லாம் அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல் இதெல்லாம் இதெல்லாம் வந்துடும் அப்படின்னா 8 தொகையில் வந்துடும். சரிங்களா, இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1, 2, 3, 4, ஒன்லி 4 பி. அடுத்து பாருங்கள், பிஃபோர் ஈவே ராமசாமி வைக்கம் சத்யாகிரஹா ஸ்டார்டட் பை ப்ராமினன்ட் லீடர்ஸ். தே ஆர் யார் அப்படின்னா கேசவ மேனன் வந்துடுவார், டிகே மாதன் வருவார், ஜார்ஜ் ஜோசஃபும் வருவார். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் 2, 3, 4.
அடுத்து மேட்ச் லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2 and select correct answer using code below the list. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 என்ன கொடுக்குறாங்க? சோஷியல் ரிஃபார்மர் அசோசியேஷன். சூப்பர். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தூக்குவோம். மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம், சரிங்களா? ஆபிரகாம் பண்டிதர்னா மியூசிக்கு, சங்கீத வித்யா மகாஜன சபா. ரெட்டைமலை சீனிவாசன், சரிங்களா? ரெட்டைமலை சீனிவாசனுக்கும் இந்த அயோத்திதாசருக்கும் வந்து என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும், சரிங்களா? ரெட்டைமலை சீனிவாசன்றது ஆதி திராவிட மகாஜன சபா, அயோத்திதாசர் அப்படிங்கிறது திராவிட மகாஜன சபா, சரிங்களா? அப்போ ஆன்சரு 4 1 2 3. அடுத்தது 19. Why is திருக்குறள் relevant even today? திருக்குறள் எதனால் இந்த காலகட்டத்திற்கும் பொருத்தமாக உள்ளது? ஏனெனில் அடிப்படை மனிதர்கள் பெருமளவில் மாற்றம் அடையவில்லை, மாற்றம் அடைஞ்சிட்டு, அப்போ இது கிடையாது. அடுத்தது பாருங்கள், ஏனெனில் திருக்குறள் குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும் கவனம் செலுத்தாமல் மனிதர்கள் இருப்பு பற்றிய பொதுவான கருத்துக்களை என்ன பண்ணுதுன்னு பேசுகிறது. does not focus on specific issue but speaks about general ideas related to human existence. அப்போ ரெண்டாவது கரெக்ட். அடுத்து பாருங்கள், பிகாஸ் திருவள்ளுவர் anticipated changing needs of modern society, அதுவும் கரெக்டு தான். ஆக்சுவலாக இந்த மாதிரியான கொஸ்டின் வரும்போது என்னென்னா கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணணும். இது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷனில் 1ன்னு வரக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா தப்பாக தான் போகும், சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கே 1 ஒன்லின்னு வருது, அப்போ இது வராது, இதுலேயும் 1 வராது, அப்போ இதுவும் வராது. அப்போ பேலன்ஸ் பாருங்கள் 2 and 3. ரெண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ 3 கண்டிப்பாக ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது? ரெண்டாவது மட்டும் தான் செக் பண்ணுவோம். ரெண்டாவது செக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்? இந்த பியை ஆன்சராக குறிச்சிட்டு போயிடலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள் 20. With reference to Indian freedom struggle, consider the following persons associated with popular movements from Tamil Nadu. Women freedom fighters associated movement, சரிங்களா? பத்மாசினி அம்மாள், சரிங்களா? இதில் எதெல்லாம் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பத்மாசினி அம்மாளுங்கிறது வந்து காதி மூமெண்ட்டு, கரெக்டு தான். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீல் சத்தியாகிரகாவுக்கு வந்து பெருமளவில் உதவி பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களோட முக்கியத்துவம் வந்து காதியை தான் வீடு வீடாக போய் ப்ரொமோட் பண்ணாங்க. அஞ்சலி அம்மாள் நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகாவில் முக்கியமான ஒரு ஆள். மஞ்சு பாஷினி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வர மாட்டாங்க, அவங்க குவிட் இண்டியா மூமெண்ட்டு தான் வருவாங்க, சரிங்களா? வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் தான் வருவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதாவது அப்புறம் வேறு என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பர்னிங் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், வெளிநாட்டு பொருட்களை தீயிட்டு எரிச்சது இவங்கள ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ராதாபாய் சுப்ராயன் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் விமன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி கலந்துக்கிட்டவங்க, சரிங்களா? 1 2 4 இஸ் கரெக்ட். அடுத்து 21வது கேள்வி, அவ்வளோதான், ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து வரதெல்லாம் பாலிட்டி வரும், சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட், ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதே விமன்ஸ் ரிசர்வேஷனை பற்றினது தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? இட் ஹேட் மேட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் விமன் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் NCT ஆஃப் டெல்லி, கரெக்டு தான். ஆக்சுவலாக ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு டெல்லி அப்படிங்கிற 239AA ஆர்டிக்கலில் வரும். ஸோ இந்த விமன் ரிசர்வேஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், இட் ஹேட் மேட் ப்ரொவிஷன் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் விமன் இன் லோக்சபா அண்டு ராஜ்யசபான்னு கொடுத்துருக்குறாங்க, அது வராது, சரிங்களா? அதுக்கு பதில் என்ன வரும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? அப்போ இதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 330A அப்புறம் 332A இதெல்லாம் எதோட ரிலேட் ஆனது அப்படின்னா இந்த விமென்ஸ் ரிசர்வேஷனோட ரிலேட் ஆன ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா which one of the following is not a fundamental duty? அப்போ நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டினா அந்த 11 டியூட்டியில் எது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க அண்டர் ஆர்டிகல் 51A, சரிங்களா? ஸோ பாருங்கள், டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் ஃபார் அவர் காம்போசிட் கல்ச்சருங்கிறது கரெக்டு தான். டு ரினோன்ஸ் ப்ராக்டிஸ் டெரோக்ரேட்டரி ஆஃப் டிக்னிட்டி ஆஃப் விமனுங்கிறது கரெக்டு தான். ஆனால் இங்கே பாருங்கள், டு சேஃப்கார்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக என்ன வரணும் அந்த இடத்துல அப்படின்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு வரணும். பொது சொத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதான் வரணும். தனியார் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் வன்முறைகளை தவிர்ப்பதற்குன்றாங்க. தனியார் சொத்து கிடையாது, பொது சொத்தை தான் என்ன சொல்கிறாங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஆன்சர் வரும். என்ன கேட்டிருக்காங்க? நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? இது வந்துடும். அடுத்து பாருங்கள் 23வது கொஷின். which one of the following constitutional amendment acts further extended the reservation of seats of SCs and STs in Lok Sabha and the state assemblies from 70 years to 80 years அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 104வது சட்ட திருத்தம் 2008
20. இதே 104வது சட்ட திருத்தத்திலாம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியோட ரிசர்வேஷன் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. ரேதர் 70 இயர்ஸ்லேருந்து 80 இயர்ஸ்க்கு எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வேஷனை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 24வது கொஷின். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் அக்டோபர் 2024 கன்ஃபர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரிங்களா. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க, என்னென்ன ஒரு 6 இது கொடுத்துருக்குறாங்க. 2024 இந்திய அரசு பின்வரும் எந்த மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியுள்ளது. சரிங்களா. மேற்கூறியவற்றில் எத்தனை மொழியில் இந்திய அரசாங்கத்தால் செம்மொழி அந்தஸ்து பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 2024 பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா, பாலிக்கு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்காலி கொடுத்துருக்குறாங்க, பிராகிருத்து கொடுத்துருக்குறாங்க, இது போக அசாமீஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் மராத்தி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 11 லாங்குவேஜஸ். சரிங்களா. மொத்தம் 11 லாங்குவேஜஸ். ஃபஸ்ட்டு செம்மொழி என்ன அப்படின்னா தமிழ் தான் முதல் செம்மொழி. இது வந்து பார்த்திங்கன்னா 2004 தமிழ் மொழிக்கு என்ன பண்ணாங்க, செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். த ஸ்டேட் எம்ப்ளம் ஆஃப் இந்தியாஸ் அடாப்ஷன் ஃப்ரம் சாரநாத் பில்லர். கரெக்டு தான். சரிங்களா. சாரநாத் லைன் ஒரிஜினலி கம்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் ஆஃப் அசோகா த எம்பரர். அதுவும் கரெக்டு தான். சரிங்களா. இந்தியாவின் தேசியம் சாரநாத் சிங்கத்தின் தழுவலாகும்ன்றது கரெக்டு. முதல் அசோக பேரரசின் தலைநகர் சாரநாத் சிங்கம் நிறுவப்பட்டது கரெக்டு. 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்திய அரசாங்கம் சின்னத்தை ஏற்றுக்கொண்டதுங்கிறது தப்பு. ஜனவரி 26, 1950. சரிங்களா. இப்போ என்ன ஆயிடுது, இது தப்புன்னு ஆயிடுது. 3வது தப்பு. நீங்கள் ஆப்ஷன் 3வது தப்புங்கிறத ஆப்ஷன்களை தேடி பாருங்கள். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வராது, இது வராது, இது வராது. நீங்கள் 4வது பார்க்கலனா கூட என்ன பண்ணிடலாம், ஆன்சர் அடிச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இந்த ஒரிஜினல் சார்ந்தது காமி there are 4 லைன்ஸ் இருக்கும். நமக்கு என்ன பண்ணுவோம், 3 சிங்கங்கள் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து 26வது கேள்வி. The following are enshrined in preamble to the Constitution of India. பின்வருவனவற்று எது அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த ஷார்ட்கட் இருக்கும், SSS டாக்டர் JLEF அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலார், டெமோக்ராட்டிக், ரீபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சரிங்களா. பாருங்கள் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஓகே இருக்கட்டும், எல்லாமே இருக்கிறது தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஆர்டர் இன் விச் தே அப்பியர் இன் த ப்ரியாம்பிளில் இருக்கிறது போல் இங்கே கொடுக்கப்பட்டு என்ன இந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் வருது, JLEF. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இப்போ ஆன்சர் என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்காக 3, 2, 1, 4, 5. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் ஆஃப் 1953 கமிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபைசல் அலி கமிஷன். ஸோ அந்த ஃபைசல் அலி கமிஷன் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வரானா, HN குன்ஸ்ரோ வருவார், இன்னொன்று பணிக்கர், KM பணிக்கர் வருவார். சரிங்களா. இதே இது 1948 SK தார் கமிஷன் ஒன்று இருக்கும். SK தார் கமிஷன் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா JN லால், இன்னொன்று பன்னா லால். இன்னொன்று 1948 போடப்பட்ட இன்னொரு கமிஷன் டிசம்பர் மாதம் போடப்பட்டது JVP கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபாய் சித்தராமையா. சரிங்களா. ஸோ இது பாருங்கள், இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபைசல் அலி, HN குன்ஸ்ரோ, KM பணிக்கர். ஆப்ஷன் 27. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 28. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் ஆஃப் இந்தியா இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், த நியூ லோக்சபா இஸ் தீம்ட் ஆன் நேஷ்னல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த நியூ ராஜ்யசபா இஸ் தீம்ட் ஆன் நேஷ்னல் பேர்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியே மாறி கிடக்கு. சரிங்களா. ஸோ லோக்சபா பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் அந்த மயில் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஹாலை இப்படி இந்த மாதிரி பிரித்து ஒரு மயில் தோகையை விரிச்சிருக்க மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அப்படியே இன்வெர்ட்டடாக தாமரப்பூ மாதிரி ராஜ்யசபா பண்ணியிருப்பாங்க. ஸோ நெய்தர் 1 nor 2. 29. அண்டர் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 by which are the following ways can a person become a citizen of India. சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன வழிகளெல்லாம் ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும், இந்த குடியுரிமையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1955 சட்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பர்த்து, டெசன்ட்டு,
சரிங்களா, 5மே வரும். அதாவது குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகள் இருக்குது, இழக்கிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. சரிங்களா. ஸோ பாருங்கள், பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை, பிரதேசங்கள் இணைத்ததன் மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறது வரும். ஸோ எல்லாமே வரும். ஆன்சர் 1, 2, 3, 4 and 5. அடுத்த கேள்வி பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் குரோனாலஜிக்கலி. சரிங்களா, இதெல்லாம் காலவரிசைப்படி அடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சது கேசவநந்தா பாரதி கேஸ் 1973. அடுத்து மினர்வா மில் கேஸு 1980. அமெண்ட்மெண்ட் டு ப்ரியாம்பிள். சரிங்களா, ப்ரியாம்பிள் எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 1976, 42nd அமெண்ட்மெண்ட்டு. 44th அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொத்து உரிமை வந்துச்சு 1978. அப்போ இதுதான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 1, 2. சரிங்களா, 4, 3, 1, 2. Which one of the following is not a provisions under DPSP? சரிங்களா, இந்திய அரசியலமைப்பின் அரசு நேர்மை கோட்பாடு இடம்பெறாத விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ டிபிஎஸ்பியில் எதெல்லாம் இல்லை அப்படின்னா, ரைட் டு ஒர்க் இருக்குது, ப்ரொவிஷன் ஆஃப் early childhood கேர் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 இருக்குது, ப்ரொமோட்டிங் ஹார்மனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 51A வரும். 5வது ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வரும். சரிங்களா, 5வது ஃபண்டமெண்டல் டியூட்டி. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது டிபிஎஸ்பியில் வர்றது தான். அடுத்து 32வது கேள்வி, கன்சிடர் த ஃபாலோயிங் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஹவு மெனி ஆஃப் தெம் above have completed 2 terms in the office? சரிங்களா, ஹவு மெனி ஆஃப் above completed 2 terms, 2 தடவை இதை முடித்தது யார், டென்யூரை முடிச்சிருக்கிறது யார் அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் இருப்பாங்க, எம்ஏ அன்சாரி. ஸோ முகமது ஹமீத் அன்சாரி பார்த்தீங்க அப்படின்னா 2007 2017 வரைக்கும் இருந்திருப்பார். அதே ராதாகிருஷ்ணன் 1952 1962 வரைக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஹமீத் அன்சாரி, இது ராதாகிருஷ்ணன், ஒன்லி 2. அடுத்து பாருங்கள் 33. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன் இந்தியா த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் இஸ் வெஸ்டட். எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வரமாட்டார், கவர்னர். வேரஸ் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே இதில் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு கேட்டாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கரெக்டு தான். அதாவது ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் வெஸ்டட் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா, பட் வெறும் எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு கேட்டாங்கன்னா அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்னர்கிட்ட இருக்கும். ஸோ அப்போ இது தப்பு. யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் அட்மினிஸ்டர் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா த்ரூ அண்ட் அட்மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை ஹிம். கரெக்டு தான். சரிங்களா. ஸோ அப்போ பாருங்கள் ஆன்சர் இதில் என்ன வரும்? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா, 2 only இஸ் கரெக்ட். அடுத்து பாருங்கள் 34வது கேள்வி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி எம்எல்ஏ அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் இஸ் நாட் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ எது சரியாக வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பாருங்கள், தீஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் லிஸ்டட் இன் 10th schedule ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கரெக்டு தான். சரிங்களா, 10வது ஸ்கெடியூல் 52வது சட்ட திருத்தம். சரிங்களா, 52nd amendment 1985 கொண்டு வந்திருப்பாங்க. எ மெம்பர் மே பி டிஸ்குவாலிஃபைட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன். கரெக்டு தான். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் டஸ் நாட் அப்ளை இன் கேஸ் ஆஃப் மெர்ஜர். சரிங்களா, மெர்ஜர் ஆகும்போது என்னாவது செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான். ஆல் கொஸ்டின் ரிகார்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் ஆர் ரெஃபர் டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொன்னது தான் தப்பு. சரிங்களா, ரெஃபர் டு ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். சரிங்களா, ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். இப்போ சேர்மன் ஏன்னு சொல்கிறோன்னா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய நாமினேட்டட் மெம்பர் இருப்பாங்க இல்லையா, அந்த நாமினேட்டட் மெம்பரும் டிஃபெக்ஷனில் போகலாம். எப்படி அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே அவங்க ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடணும். சேராத பட்சத்தில் 6 மாதம் கழித்து ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? டிஃபெக்ஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அதனால தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் ஆர் ரெஃபர்ட் டு ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த கேள்வி பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ரிட். சரிங்களா, ரிட் ஆஃப் மேண்டமஸ் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, ஸோ மேண்டமஸ் செயலுறுத்தும் நீதி பேராணை பற்றிய கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மேண்டமஸ் லைஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். கரெக்டு. மேண்டமஸ் லைஸ் அகெயின்ஸ்ட் இன்ஃபீரியர் கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல்ஸுங்கிறதும் கரெக்ட். மேண்டமஸ் லைஸ் அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் கேசஸ் வேர் பப்ளிக் டியூட்டி இஸ் இம்போஸ்ட் ஆன் தெம்ங்கிறதும் கரெக்ட்.
சரிங்களா. அரசாங்கத்துக்கு எதிராக இதை வந்து என்ன பண்ணலாம், போடலாம். அதோட கீழமை நீதிமன்றங்களுக்கு என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். இல்லை தீர்ப்பாயங்களுக்கு எதிராக என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். இல்லை ஒரு தனிநபர் அவரோட கடமையை செய்யலை, அதாவது அரசு ஊழியர் அவரோட கடமையை செய்யலைன்னா அவருக்கு எதிராக என்ன பண்ணலாம், இந்த ரிட்டை பதிவு பண்ணலாம். 1, 2, 3 இஸ் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆர் கரெக்டுன்றாங்க. அப்போ பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தேர்தல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது சார் கரெக்டுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், நாடாளுமன்றத்தின் இரு அவை உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் மற்றும் சட்ட மேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் அமைப்பால் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்றாங்க. சட்ட மேலவை வராது. அதாவது த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை an electoral college consist of both the houses of parliament. அதாவது elected members of Lok Sabha, elected members of Rajya Sabha, elected members of state legislative assembly of 28 states. சரிங்களா. அதுபோக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் யூனியன் டெரிட்டரி. சரிங்களா. எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்கெலாம். சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஒரு கவுன்சில் மட்டும் வராது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட்டு கவுன்சில் வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. The Vice President of India is elected by electoral college consisting of members of both the houses of parliament. Only Lok Sabha and Rajya Sabha. So 2 is correct. Only 2. Which article of the Constitution of India provides for rights of minorities to establish and administer educational institution? சரிங்களா. ஸோ 37வது கேள்வி. ஸோ அந்த 37வது கேள்வியில் என்னென்னா சாதாரண என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது ஆர்டிகல் 30. சரிங்களா. ஆர்டிகல் 27 என்னது, டேக்ஸு. ஆர்டிகல் 28 அப்படிங்கிறது ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். சரிங்களா. ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அட்டெண்டிங் ஃப்ரம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஆர்டிகல் 29 என்னது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதே எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சொல்கிறது ஆர்டிகல் 30. சரிங்களா. அடுத்தது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் சர்டைன் அடிஷ்னல் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஃபார் ஃபஸ்ட் டைம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் அந்த ஆக்ட். 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே சேர்ப்பாங்க. சரிங்களா. வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ராஜா ஆஃப் பனாரஸு, சர் தினகர் ராவு, மகாராஜா ஆஃப் பாட்டியாலா. இந்த 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 1861 என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதன் மூலமாக சேர்ப்பாங்க. அடுத்து 39வது கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம். சரிங்களா. இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம். டூயல் சிட்டிசன்ஷிப்பு நம்மகிட்ட கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. சரிங்களா. நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஸ்டேட்ஸ் ஹேவ் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு கிடையாது. சரிங்களா. அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பர்சன் பிலாங்கிங் டு ஆல் இண்டியா சர்வீசஸ் கேன் பி டிஸ்மிஸ்ட் ஆர் ரிமூவ்டு பை ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாங்க, கிடையாது. சரிங்களா. யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி தான் அதை பண்ண முடியும். அன்லைக் யூஎஸ்ஏ தேர் இஸ் நோ டூயல் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ். நோ டூயல் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னா யூஎஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபெடரல் கோர்ட் இருக்கும், அது கீழே ஸ்டேட்ஸ் கோர்ட் இருக்கும். சரிங்களா. நமக்கு இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டு கீழே ஹை கோர்ட் இருக்கும். சரிங்களா. அங்கே எப்படி இருக்குன்னா ஃபெடரல் கோர்ட்டு கீழே ஸ்டேட் கோர்ட் இருக்கும். ஃபெடரல் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை ஸ்டேட் கோர்ட் என்ன பண்ணலான்னா எதிர்க்கலாம். சரிங்களா. இவங்க சொல்கிறத இவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள், இந்த அபார்ஷன் கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் கோர்ட் வந்து கண்டிப்பாக இந்த வயசு கீழே இருக்க அபார்ஷன் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணல, சில ஸ்டேட் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆனால் இங்கே சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு அப்படின்னா அதை ஹை கோர்ட் என்ன பண்ண முடியும், மீற முடியாது. சரிங்களா. நம்ம வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிற கான்செப்டை தான் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டியூட்டி ஆஃப் காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா. பின்வரும் கூற்றுகளில் எது இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கை பணியாளரின் கடமை அல்ல அப்படிங்கிறாங்க. சட்டப்பேரவை கொண்ட ஒரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து அனைத்து செலவினங்களும் தணிக்கை செய்து அறிக்கை சமர்ப்பித்தல். ஸோ இது கரெக்டு. டு ஆடிட் அண்ட் ரிப்போர்ட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆன் ஈச் ஸ்டேட் அண்ட் யூனியன் ஸ்டேட் தட் ஹேஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி.
அடுத்து பாருங்கள், ஆன் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கான்டிஞ்சென்சி ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். கரெக்ட். டு ஆடிட் அண்ட் ரிப்போர்ட் ஆன் ஆல் ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் கெப்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆர் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கும்போது அது என்ன ஆயிடுது, தப்பாக மாறிடுது. ஆன்சர் என்னது, சி. 41 பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இஸ் நாட் அப்ளிகபிள் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தப்பு. அப்போ ஆர்டிகல் 14 என்ன ஆயிரும்னா வயலேட் ஆயிரும். அவருக்கு வந்து என்னென்னா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஆர்டிகல் 361 படி என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அதை தான் அடுத்த பாயிண்டில் கொடுக்குறாங்க. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ஜாய்ஸ் சம் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ என்னது, ஏங்கிறது தப்பாயிருது, ஆறுங்கிறது கரெக்ட். ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. பிரசிடென்ட்டு இந்தியா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் சொல்கிறாங்க. சரிங்களா, பிரசிடென்ட் சமம் கிடையாது, கவர்னர் சமம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜோன்மெண்ட் இஸ் அ ஷார்ட் ரீசஸ் வித்தின் த செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர்டர்ட் பை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ். கரெக்டு தான். அட்ஜோன்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஷார்ட் பீரியடான ஒரு பிரேக். கரெக்டு தான். இப்போது போயிட்டு 2 மணிக்கு வாங்க அப்படின்ட்டாங்கன்னா 2 மணிக்கு வரணும். இப்போ 2 மணிக்கு அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி தேதி குறிப்பிடாமல் இந்த கோர்ட் இஸ் த ஹவுஸ் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா, டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அதோட பேர் அட்ஜோன்மெண்ட் சைன் டை. ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட். சரிங்களா, அதுக்கு இது காரணம் கிடையாது. அடுத்தது 43வது கேள்வி பாருங்கள். 73rd அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட். 73rd அப்படின்னால என்னென்னு வந்துடும், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன். அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. ஏ 3-tier சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு. பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் எவ்ரி 5 இயர்ஸுங்கிறது கரெக்டு. நாட் லெஸ் தென் 33% ஆஃப் சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் விமனுங்கிறது கரெக்டு. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1/3 சீட் வந்து யார் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, விமன்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. அப்போ இது ஆர்டிகல் வந்து 243 இசட் டி வந்து டிஸ்ட்ரிக்டா. இப்போ 243 இசட் டிங்கிறது எதில் வரும் அப்படின்னா 74th அமெண்ட்மெண்ட்டில் வரும். இப்போ இது மட்டும் என்ன ஆகாது, வராது. அப்போ ஆன்சர் என்ன வரும், 1, 2, 3 இஸ் கரெக்ட். 44 கிராம சபா மீன்ஸ் அ பாடி கன்சிஸ்டிங் ஆஃப் பர்சன் ரிஜிஸ்டர்ட். கிராம சபா அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள். இந்த எலக்டோரல் ரோல்ஸ் ரிலேட்டிங் டு வில்லேஜ் கம்ப்ரெஸ்ட் வித்தின் த ஏரியா ஆஃப் பஞ்சாயத்து அட் த வில்லேஜ் லெவல். எலக்டோரல் ரோல்ஸ் ரிலேட்டிங் டு வில்லேஜ் கம்ப்ரெஸ்ட் வித் த ஏரியா ஆஃப் பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான். இதில் எல்லாமே எலக்டோரல் ரோல் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆன்சர் 44. சரிங்களா, பழைய கொஸ்டின். 45 விச் ஒன் among the following is not a function of state secretariat. சரிங்களா, ஸோ பாருங்கள், ஒரு மினிஸ்டருக்கு திட்டமிடுதல், ஃபார்முலேஷன் ஆஃப் அ பாலிசி, டு ஆக்ட் அஸ் அ சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். சரிங்களா, செக்ரட்டரியேட்டுக்கும் மினிஸ்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சேனலாக இருப்பாங்க. டு ப்ரிப்பேர் டிராஃப்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் டு பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. டு அசிஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் இன் செக்ரட்டரியல் ஒர்க்கு கிடையாது. இவங்க அசிஸ்ட் பண்ணுறது யாருன்னா டைரக்டரியல் ஒர்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க, டைரக்டரேட். சரிங்களா, ஸோ அதாவது லெஜிஸ்லேட்டிவும் செக்ரட்டரி ஒரே லேயரில் வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது யாருன்னா டைரக்டரேட் தான் பார்ப்பாங்க. சரிங்களா, ஸோ அதான் தப்பு இல்லை. 46 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆக்ட் அஸ் எக்ஸ் அஃபிஷியோ செக்ரட்டரி டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த ஸ்டேட் அப்படிங்கிறது கரெக்ட். 46வது கேள்வி கரெக்டு. அந்த 46வது கேள்வியில் அசர்ஷன் வந்து கரெக்டு. ரீசன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆர் லிஸ்டட் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சொல்லவே கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு எக்ஸ் அஃபிஷியோ செக்ரட்டரியாக இருக்கிறது கரெக்டு. பட் இதை கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா, கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. இது வந்து என்ன சொல்லுவாங்க, கன்வென்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா, த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆர் லிஸ்டட் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது தவறு. ஸோ ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். 47 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ஸ் இன் த ஸ்டேட். அசெண்டிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே கடைசி டாப்பில் இருக்கிறது எங்கே இருக்குன்னா தலைமைச் செயலகம் இருக்கும், செக்ரட்டரியேட் இருக்கும். இப்போ செக்ரட்டரியேட்டு கீழே தான் என்ன வேலை செய்வாங்க, டைரக்டரேட். நம்ம அந்த கொஷின்லேயே பார்த்தோம். டைரக்டரேட்டு கீழே என்ன இருக்குன்னா ஜோனல், டிவிஷனல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அது கீழே என்ன இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸருக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜோன்னு சொல்லுவாங்க, இல்லை டிவிஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா நேராக டைரக்டரேட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் செக்ரட்டரியேட். சரிங்களா, 48வது கொஸ்டின் பாருங்கள்.
விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் பொசிஷன்ஸ் என்ஜாய்ட் பை சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, சிஎஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி டு கேபினெட் அப்படிங்கிறது இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தனி போஸ்ட் இருக்குது. கேபினெட் செக்ரட்டரின்னு தனி போஸ்ட்டே இருக்குது. சரிங்களா, யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கும். அதனால் இது கிடையாது. சீஃப் அட்வைசர் டு சிஎம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. சிஎம் டெய்லி பேசுவாங்க. நீங்கள் இந்த விடுதலை அப்படின்னு சொல்கிற படம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற ரோலோட இம்பார்ட்டன்ஸு அது ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. சீஃப் செக்ரட்டரினா என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். இதுமாதிரி சீஃப் ஆஃப் செக்ரட்டரிஸ் இருக்கக்கூடிய எல்லா செயலர்களுக்கும் அவர் தான் என்னது ஹெட்டு. அதேமாதிரி ஹெட் ஆஃப் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா, அதுமாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் இன் ஆல் லீகல் மேட்டர்ஸுங்கிறது அட்வொகேட் ஜென்ரல் வருவார். இவர் வரமாட்டார். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 3 and 4. சரிங்களா, 2, 3 and 4. அடுத்தது பாருங்கள், 49வது கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 யூஸிங் த கோடு. சரிங்களா, என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வித் ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ். சரிங்களா, ஸோ இது நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லுவோம், அதே மாதிரியே போவோம். இன்டர் கேஸ்ட் மேரேஜ். சரிங்களா, இன்டர் கேஸ்ட்னால் வேறு ஜாதியில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்களா. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து முத்து லக்ஷ்மி. சரிங்களா, முத்துங்கிறது ஒரு ஆண், லக்ஷ்மிங்கிறது ஒரு பெண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்டர் கேஸ்டிங்க வேறு ஆளுக்கு மாறுற மாதிரி இருக்குது. அதனால் முத்துலக்ஷ்மி அம்மையார். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா மேரேஜ் அசிஸ்டன்ட் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ். அநாத ஆசிரமத்துக்கெலாம் பேர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா அன்னை தெரசா ஆசிரமம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அன்னை தெரசா. அப்போ ஆர்ஃபன் கேர்ள்ஸ்னு வந்துருச்சுன்னா யார் வருவாங்க? அன்னை தெரசா. அடுத்து பாருங்கள் ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ். சரிங்களா, ரீமேரேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தர்மமாக யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் அதை தர்மாம்பாள் அம்மையார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். புவர் கேர்ள்ஸ். சரிங்களா, மேரேஜ் அசிஸ்டன்ட் ஃபார் புவர் கேர்ள்ஸ் அப்படின்னா புவரில் 2 ஓ வரும், மூவலூர்லேயும் 2 ஓ வரும். சரிங்களா, மூவலூர் ராம் அமிர்தம் அம்மையார். ஸோ இது வந்து ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்லக்கூடிய ஒரு பேசிக் ஷார்ட்கட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள் 4, 3, 1, 2. அடுத்து பாருங்கள் 50வது கேள்வி. த எய்ம் ஆஃப் கிராடில் பேபி ஸ்கீம் தொட்டில் குழந்தை திட்டம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா, எதுக்காக? டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட். 1992 சேலம் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் என்ன பண்ணுதுன்னா தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா, எதுக்காகனா இந்த பெண் சிசு கொலையை வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங். ஹவு மெனி ஆஃப் த எபோவ் அப்ளை க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இதில் எதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேராக தெரியும். நெட்ஃப்ளிக்ஸ் வேலை செய்யும்னு தெரியும், ட்ராப் பாக்ஸு வேலை செய்யும் தெரியும், மைக்ரோசாஃப்ட் 365 தெரியும். சரிங்களா, இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் தெரியாது. சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். சரிங்களா, அது ஒரு பிளாட்ஃபார்ம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இயங்காது. சரிங்களா, ஸோ மிச்சம் 3மே என்னாவது இயங்குது? ஒன்லி 3. அடுத்து பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங். ஹவு மெனி ஆஃப் த எபோவ் அப்ளிகேஷன் ஆர் லேயர் ப்ரோட்டோகால்? ஹெச்டிடிபியா, எஃப்டிபியா, எஸ்எம்டிபியா, ஐஜிஎம்பியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐஜிஎம்பியை தவிர, அதாவது ஹெச்டிடிபி, எஃப்டிபி, எஸ்எம்டிபி. ஹெச்டிடிபி அப்படின்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், எஃப்டிபி அப்படின்றது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், எஸ்எம்டிபி அப்படின்றது சப்ளிமெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா லேயர் ப்ரோட்டோகால்ஸ். சரிங்களா, ஐஜிஎம்பி மட்டும் என்னது நான் லேயர் ப்ரோட்டோகால். ஸோ இன்டர்நெட் குரூப் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். அது இன்டர்நெட் குரூப் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஒன்லி 3. அடுத்து 53வது கேள்வி பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங். சரிங்களா, ஸோ எம்எஸ் வேர்டு கொடுத்துருக்காங்க, கூகுள் க்ரோம் கொடுத்துருக்காங்க, யூனிக்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த எபவ் ஆர் ஆப், அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதில் எதெல்லாம் ஆப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் எம்எஸ் வேர்டு அப்படிங்கிறது என்னது ஒரு ஆப்பு, கூகுள் க்ரோமுங்கிறது ஒரு ஆப்பு. பட் யூனிக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 and 2 ஒன்லி. யூனிக்ஸு, லினக்ஸ் இதெல்லாம் என்னது ஓஎஸ். அடுத்து பாருங்கள், விச் ஓஎஸ்ஐ லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார். சரிங்களா, ஓஎஸ்ஐ அப்படின்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் லேயர். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் லேயர் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் மேனேஜிங் த கம்யூனிகேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ் இன் த நெட்ஒர்க். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? அதில் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், அட் விச் லேயர் ஆஃப் டிசிபி ஆர் ஐபி. சரிங்களா, டூ ஐசிஎம்பி அண்ட் ஏஆர்பி ஃபங்க்ஷன். ஸோ இவ்வளோ உங்களுக்கு ஹார்டாக இருக்காது.
பட் இந்த நெட்வொர்க் ப்ரோட்டோக்காலை பற்றி கொஷின் வருது சரிங்களா. இது என்ன அப்படின்னா ஐபி அட்ரஸ் வரும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது வரும். இப்படி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பேரை என்ன பண்ணுங்கள் ஆன்சராக போட்டு வந்துருங்க, வேறு வழி இல்லை சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், வாட் ஆர் த மெயின் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சிபியூ சரிங்களா. சிபியோட மெயின் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், டீகோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, எக்ஸிக்யூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, ஃபெட்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த மெமரி. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்யூவோட அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டோட வேலை தான். பட் ஸ்டோரிங் த ரிசல்ட்ஸ் பேக் இன் மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோமோட வேலை சரிங்களா. ரீட் ஒன்லி மெமரி இல்லை ரேண்டம் ஆக்சஸ் மெமரியோட வேல்யூ. ஸோ மிச்சம் மூணுமே என்ன அப்படின்னா அதோட அல்காரிதம்ஸ் தான், அதாவது சிபியூவோட ஆப்ரேஷன்ஸ் தான் சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 2 3 1 2 3 இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த கொஸ்டின் 57வது கேள்வி பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ மேக்ஸ் இட் யூனிக்வரி சூட்டட் டு ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்மிட் ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். டிஎன்ஏ வரும் பின்வரும் அம்சங்களில் எதுவும் மரபணு தகவலை சேமித்து தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அனுப்புவதற்கு தனித்தன்மை வாய்ந்ததாக அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து என்னது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்டு சரிங்களா, டபுள் ஹெலிக்ஸ். அடுத்து 58, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஹேஸ் பிகம் ஏ பவர்ஃபுல் டூல் டு எஸ்டாப்ளிஷ் பேட்டர்னிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கிரிமினல்ஸ் ரேப் அண்ட் அசால்ட் கேசஸ். கரெக்டு தான் சரிங்களா. ட்ரேஸ் எவிடன்சஸ் சச் அஸ் ஹேர், சலைவா அண்ட் ட்ரைடு செமன் ஆர் ஆடிக்வேட் ஃபார் டிஎன்ஏ அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னது தான் கரெக்டு தான் சரிங்களா. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. 59, ELISA test is employed as first and most basic test for an individual to detect cancer சரிங்களா. ஸோ ELISA test is most and employed test for அதை வந்து கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு மொதல் பேசிக் டெஸ்ட் என்னென்னா பயாப்சி தான். பயாப்சி பேசிக் டெஸ்ட் வந்து என்னது பயாப்சி. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா ELISA டெஸ்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்னா எய்ட்ஸை என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ஹியூமன்ஸ் ஹேவிங் RH பாசிட்டிவ் அண்ட் RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, தப்பு சரிங்களா. நெய்தர் 1 nor 2. அடுத்து 60வது கேள்வி. ஸோ 60வது கேள்வி பார்த்திங்கன்னா சிஎன்ஜி சரிங்களா. சிஎன்ஜியில் என்ன இருக்கும் அப்படின்னா மீத்தேன் ஈத்தேன் இருக்கும். அடுத்து நமக்கு எல்பிஜி தெரியும், பியூட்டேன் ப்ரொப்பேன் இருக்கும் சரிங்களா. ஸோ கோல் கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு. வாட்டர் கேஸ் அப்படின்றது கார்பன் மோனாக்சைடு. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வாட்டர் கேஸ் கூட மீத்தேன் சேர்ந்தா அதான் என்னது கோல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் இதில் மீத்தேன் சேர்ந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் கோல் கேஸாக மாறிடும் சரிங்களா. ஸோ முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்தது பாருங்கள் 61வது கேள்வி. லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டு 2 சரிங்களா. இது வந்து அதோட கோட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரெப்படேட்டிவாக நிறையா வாட்டி கேட்ட கேள்வி சரிங்களா. நிறையா தடவை இது ஒரு ஸ்டாட்டிக்கான கொஸ்டின் தான். ஸோ ஜீரோ மாஸ் சரிங்களா. ஜீரோ மாஸ் வந்து எதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா நியூட்ரினோவோட ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் சார்ஜ் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா குவார்க். ஃப்ராக்ஷனல் ஸ்பின்னுங்கிறது பாசிட்ரான், இன்டெக்ரல் ஸ்பின்னுங்கிறது ஃபோட்டான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 62 சரிங்களா. டிஸ்கவரி ஆஃப் டிரான்ஸ்டக்ஷன் அண்ட் கான்ஜுகேஷன் இன் பாக்டீரியாவில் கடத்தல் மற்றும் இணைத்தலை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இணைத்தலை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா லேடர்பர்க் அப்படின்றது தான் ஆன்சர் சரிங்களா. லேடர்பர்க்கு. அப்புறம் எஸ்டாப்ளிஷிங் த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், பாலினத்துடன் இணைக்கப்பட்ட பரம்பரையை நிறுவுதல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா மார்கன் சரிங்களா. மார்கன். டிஎன்ஏ சரிங்களா பாலிமரேஸ் ஃப்ரம் ஈகோலை, டிஎன்ஏ பாலிமரேஸ் ஈகோலிருந்து பிரித்தல், இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காம்பெர்க் சரிங்களா. காம்பெர்க். அடுத்து பார்த்தா முழுமையான மரபணு குறியீட்டை நிறுவுதல் யார் அப்படின்னா ஹர்கோபிந்த் குரானா சரிங்களா. ஸோ ஆன்சர் பாருங்கள் 4312. அடுத்தது 63. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்றாங்க. தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ன்றாங்க. தெர்மோபிளாஸ்டிக் அப்படிங்கிறது என்னென்னா ரீசைக்கிள் பண்ணலாம். தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்றது ரீசைக்கிள் என்ன பண்ண முடியாது,
திரும்ப பண்ணவே முடியாது. டூ நாட் ரீசைக்கிள். சரிங்களா, பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சேரு, இந்த ஸ்விட்சஸ்ஸு இதெல்லாம் வரும். ரீசைக்கிளிங் சாதாரண வாட்டர் பாட்டிலு, இந்த டஸ்ட்பின், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற யூட்டன்ஸ் சாதாரண பொருட்கள்லாம் என்ன பண்ணால் ரீசைக்கிள் பண்ண முடியும். இப்போ நைலான் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும்னா பண்ணிடலாம். பிவிசி என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரீசைக்கிள் பண்ண முடியாத தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. அப்போ அது தப்பு. ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், தெர்மோ பிளாஸ்டிக் தான். பாலிப்ரோபிலீன் அப்படிங்கிறது தெர்மோ பிளாஸ்டிக் தான். இதான் நம்ம வாட்டர் கேன். சரிங்களா. ஸோ அப்போ பிவிசி அதான் என்ன கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 64வது கேள்வி. சரிங்களா, 64வது கேள்வி. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சயின்டிஸ்ட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ பாருங்கள், இதில் நமக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா நோட் பண்ணிடலாம். ஸோ பிசிஆர் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா முல்லிஸ். சரிங்களா, டிஸ்கவர்ட் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால்டிமோர் அப்படிங்கிற ஒரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன். சரிங்களா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், டெர்மின் அண்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பர் அண்ட் ஸ்மித்து. ஆர்பர் அண்ட் ஸ்மித் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடுவாங்க, எண்டோ நியூக்ளியஸஸ். ஃபெல்ட்மேன் அப்படிங்கிறது டெவலப் டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ஸ் வித் அக்ரோபாக்டீரியம் டிடிஎன்ஏ. ஆன்சர் 2134. அடுத்தது 65. கன்சிடர் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ். எதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க வச்சாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1822 கண்டுபிடிக்கிறாங்க. அதே ரேடார் எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1922 கண்டுபிடிக்கிறாங்க. டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1947, லேசர் 1980. அதோட காலத்தின் கண்டுபிடிப்பின் அடிப்படையில், அதாவது பயன்பாட்டுக்கு வந்து முழுமையாக பயன்பாட்டுக்கு வர்றது. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், டெவலப்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம், வாட் இஸ் அ கரெக்ட் குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தீஸ் டிவைசஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்துடும், கணினி வந்துடும். அதுக்கப்புறம் நேராக எங்கே வந்துடும், ரேடார். ரேடார் வந்துடும் 1, 4. அப்புறம் டிரான்சிஸ்டர் 2, அப்புறம் 3, 1, 4, 2, 3. ஆன்சர் 1, 4, 2, 3. 66. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் ப்ராமிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன் த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா எதை பற்றி பேசுது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போஸ் அந்த சட்டத்தை பற்றி பேசுது. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேசஸ். சரிங்களா. அடுத்து பாருங்கள், இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் நியர் த்ரெட்டு. சரிங்களா, ப்ராமிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட், த்ரெட் ஆஃப் டெட்ரிமெண்டல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஹியூமிலேட்டிங் ட்ரீட்மெண்ட் லைக்லி டு அஃபெக்ட் ஹர் ஹெல்த் ஆர் சேஃப்டி. சரிங்களா, மறைமுகமான அல்லது வெளிப்படையான உறுதிமொழியில் வேலைவாய்ப்பு முன்னுரிமை அளித்தல், அவரது பணியிடத்தில் தீங்கு விளைவிக்கும் செயல்பாடுகள் மூலம் மறைமுகமாக அல்லது வெளிப்படையான அச்சுறுத்தல் அளித்தல், பணியிடத்தில் அவரது உடல்நலம் மற்றும் அவரது பாதுகாப்பை பாதிக்கும் அளவில் அச்சுறுத்தல் அளித்தல். 1, 2, 3 மூணுமே வரும், இந்த சட்டத்தின் கீழே வந்துடும். 67. அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் டீல்ஸ் வித் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, ஐசிசி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, செக்ஷன் 4 ஆஃப் போஷ் ஆக்ட் 2013. சரிங்களா. 68. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 ரிசீவ்டு த அசென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆன் 22 ஏப்ரல் 2013. சரிங்களா, 22 ஏப்ரல் 2013. அதுக்கடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் இஸ் ஆர் நாட் டைரக்ட்லி கவர்ட் இன் டெஃபினிஷன் ஆஃப் டொமஸ்டிக் வைலன்ஸ் அண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005. இதில் எது அந்த சட்டத்தின் கீழே கவர் ஆகாது அப்படின்றாங்க. குடும்ப வன்முறை சட்டம், பெண்களை பாதுகாக்கிற சட்டம், இதில் எதெல்லாம் வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஃபிசிக்கல் ஹார்ம்னு வந்துருச்சுன்னா கவர் ஆயிரும், மென்டல் இன்ஜூரி அப்படின்னா கவர் ஆயிரும். அதே இது பாருங்கள், டெப்ரிவேஷன் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது கவர் ஆயிரும். பெண்களுக்கு உடல் காயம், மன ரீதியாக துன்புறுத்துதல், பொருளாதார அல்லது நிதி ஆரங்களை இழப்பு, இது எல்லாமே என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். அதே நேரத்தில் இவர் வந்து வீட்டு வேலை செய்ய மாட்டேங்காரு, குழந்தைகள் மீது அக்கறையே இல்லை, ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்க்கை பழக்கம், ஆண் துணை தாமதமாக வீட்டுக்கு வருவது, இந்த மாதிரியான கேஸஸ் சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இதில் கவர் ஆகாது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் வந்து இதில் கவர் ஆகாது. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது, சி. சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005. சிவில் ரெமெடிஸ் டு ப்ரொடெக்ட் அ விமன் கரெக்டு,
இந்த ஒன்லி விமன் கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது தப்பு. குடும்ப வன்முறை சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தான், அது யாருனாலும் சொல்லலாம். ஒரு சின்ன பையன் கூட என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சரிங்களா? ஒன்லி விமன் கேன் மேக் எ கம்ப்ளைண்ட் அண்டர் திஸ் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது தவறானது. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க 71. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூட் இன் விஷாகா கேஸ் பெர்டைன் டு. அதே தான், சுப்ரீம் கோர்ட் எதோடு சம்மந்தப்பட்டு சொல்கிறாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், which one of the following statement about National Commission for Backward Classes is correct? ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்க்குன்னு ஒரு தனி ஆர்டிக்கலே இருக்குது. ஸோ 338B. சரிங்களா? ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி பாடிங்கிறாங்க, இது கான்ஸ்டியூஷன் பாடி. சரிங்களா? இட் இஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி நாட் அமெண்டபிள் டு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்போ அதுவும் தப்பு. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் கான்ஸ்டியூஷன் 102 amendment 2018, இட் இஸ் அமெண்டபிள் டு ஜூரிஸ்டிக்ஷன் இன் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரிட் கோர்ட்ஸ். கரெக்டு தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் 73வது கேள்வி. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிரஸ்லி கண்டைன்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்த கொஸ்டின் செம்ம கொஸ்டின். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா 27% ஆஃப் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி போயிடுவீங்க. அப்படி போகக்கூடாது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சட்டப்பூர்வமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா எது கொண்டு வந்திருக்கிறாங்க, 103வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ். சரிங்களா? சரிங்களா? இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% கொண்டு வந்திருக்கிறது தான் கான்ஸ்டியூஷன். மிச்சம் எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் தான். சரிங்களா? 74. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட் டுக் ப்ராக்ரெசிவ் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். முதல்ல இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை கொண்டு வந்தது யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. 1977 என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 74 ரொம்ப ஈஸியான கேள்வி. சைல்டு லேபர் ஆர்டிகல் 24. அவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்லையுமே ஆர்டிகல் 17 ஆர்டிகல் 24 மட்டும்தான் அப்சல்யூட் ஆர்டிகல். சரிங்களா? அப்சல்யூட் ஆர்டிகல் அப்படிங்கிறது இது 2 தான். அடுத்து 76. ஃபாலோயிங் சோஷியல் ரிஃபார்ம் ஆர் 19th century early 20 டிட் நாட் அப்போஸ் சைல்டு மேரேஜ். சைல்டு மேரேஜை அப்போ எதிர்க்க தவறியவங்க யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தார், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் எதிர்த்தார், ஜோதிபா பூலே எதிர்த்தாங்க, முத்துலக்ஷ்மி ரெட்டி. இவங்க போராடினது எல்லாமே தேவதாசி சிஸ்டத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா போராடி இருக்காங்க. அடுத்து பாருங்க 77. அண்டர் விச் பிளான் எ செப்பரேட் சப் பிளான் வாஸ் மேட் ஃபார் ட்ரைபல்ஸ். சரிங்களா? செப்பரேட் சப் பிளான் வாஸ் மேட் ஃபார் ட்ரைபல்ஸ். ஃபார் ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு துணை திட்டத்தை உருவாக்குனது எதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5th 5-year பிளான். சரிங்களா? 5th 5-year பிளான் ட்ரைபலுக்காக சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா? இது வந்து என்னென்னா சிஏஜி அறிக்கையின் அடிப்படையில் 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழே என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வரப்பட்டாங்க. பழங்குடியினர்களுக்கான அவர்களோட வளர்ச்சி திட்டம். சரிங்களா? அடுத்து 78. சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? த ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் நேஷனல் இன்கம் ஹேஸ் பீன் டிக்ரீசிங் ஸ்டெடிலி. சரிங்களா? கரெக்டு தான். சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் த ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் நேஷனல் இன்கம் ஹேஸ் பீன் டிக்ரீசிங் ஸ்டெடிலி அப்படிங்கிறது என்னது கரெக்டு தான். த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஹேஸ் பை அண்ட் லார்ஜ் ரிமைன் கான்ஸ்டன்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸுங்கிறது தப்பு. சரிங்களா? அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 95% பேர் என்ன பண்ணாங்கன்னா விவசாயத்தையே நம்பியிருந்தாங்க. சுதந்திரம் வாங்குகிற பீரியடில் 75% பேர் என்ன பண்ணாங்க விவசாயத்தை நம்பியிருந்தாங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சதவீதத்துக்கு கீழே குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். சரிங்களா? மொதல் கொஷின் மாறிச்ச அப்படின்னால அடுத்த கொஷின் மொதல் ஸ்டேட்மெண்ட் மாறும்போது அப்படியே ரெப்ளிகேட்டாக இங்கேயும் மாறும். 79. கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இது நஃபெடோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கமாடிட்டிஸ், இம்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ். வாங்கி அதை பகிர்ந்தளித்து இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே இவங்களோட வேலை. செட்டிங் ஆஃப் மினிமம் ப்ரைஸ் ஃபார் கமர்ஷியல் கிராப்ஸ் சோல்டு த்ரூ கோஆப்ரேட்டிவ்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சிஏசிபியோட வேலை. சரிங்களா? ஸோ அதனால் அதாவது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். சிஏசிபிங்கிறது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், 1, 2, 3. நெஃபெடோட வேலை இந்த மொதல் 3 தான். அடுத்தது பாருங்கள் 80. த அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரைசன் ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ப்ரொவைட் டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டு ரூரல் யூத் ஃப்ரம் ஃபேமிலிஸ் பிலோ த பாவர்ட்டி லைன். ஏஜ் குரூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருந்தால் இந்த ட்ரைசன் திட்டம் மூலமாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்பார்ட் பண்ணுவாங்க. அடுத்து 81. சூஸ் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ட்ரைசன் 1979. சரிங்களா? ட்ரைசன்றது 1979.
ஆர்எல்இஜிபி ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 1983. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989. எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீமு 1993. ஸோ அடுக்கணுன்னு என்ன வரும்? 2, 4, 3, 1. 82. Which are the following are the objectives of community development program? சரிங்களா, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டோட ப்ரோக்ராம் தான். பொருளாதார வளர்ச்சி அவங்களோட ப்ரோக்ராம் தான். முறையான சுகாதார வசதிகளை வழங்குதல் அப்படிங்கிறது. ஏன்னா இது எல்லாம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஆனால் இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேலையே கிடையாது. சரிங்களா, அப்போ 1, 2 and 4. The objective of பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா இஸ் டு ப்ரொமோட். சரிங்களா, பரம்பராகத் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எதுக்கான திட்டம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கான திட்டம் தான். அடுத்து 84. கிராப்ஸ், இதை மட்டும் பாருங்கள். கிராப்ஸு, லைஃப் ஸ்டாக்கு, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங் அண்ட் அக்வாகல்ச்சர். இதில் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஹவு மெனி ஆஃப் தி எபவ் செக்டர்ஸ் சப்செக்டர்ஸ் காம்ப்ரைஸ் தான் ப்ரைமரி செக்டர். பார்க்குறதுக்கு எல்லாமே இது என்னவா தெரியும்? ப்ரைமரி செக்டர் மாதிரி தெரியும். கிராப்ஸ்னால் விவசாயம் நினச்சிக்கிடுவோம், லைஃப் ஸ்டாக்கு அப்படின்னா ஆடு மாடு, ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா காடு அப்படின்னு நினச்சிக்கிடுவோம், ஃபிஷ்ஷிங் ஓகே, மைனிங் ஓகே. ஆனால் இதில் லைஃப் ஸ்டாக்கும் ஃபிஷ்ஷிங் அப்படிங்கிறது மட்டும்தான் ப்ரைமரி செக்டார். மிச்சம் எதுவும் ப்ரைமரி செக்டார்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபாரஸ்ட்ரின்னு கொடுத்துட்டீங்க, என்ன கொடுத்துட்டாங்க? லாகிங்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது டிம்பர் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடும். அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார். மைனிங் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க? நம்ம ப்ரைமரின்னு சொல்லலாம். மைனிங் அண்ட் குவாரிங்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, கிராப்ஸுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த வெறும் கிராப்ஸை வந்து என்னென்னா இது வந்து என்னது சேர்த்து வைக்கிறது தான். அதை வந்து மாற்றி விட்றது, பேக்கெட் போட்டு விற்கிறது, அந்த மாதிரி போயிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷ்ஷிங் அண்ட் அக்வாகல்ச்சர். ஸோ ஒன்லி 2. அடுத்தது பாருங்கள் 85வது கொஷின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The gross enrollment ratio GER of India indicates that in principle India is able to accommodate all of its primary school age population. கரெக்டு தான். சரிங்களா, எல்லாரையும் என்ன பண்ணலாம்? உள்ளே உட்கார வச்சிடலாம். ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ். சரிங்களா, பாலின சமத்துவ குறியீடு 2016-17 முதல் 2021-22 வரையில் ஆரம்பம் மற்றும் உயர்கல்வி மட்டத்தில் பாலின சமத்துவம் குறைந்து வரும் போக்கை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. இன்க்ரீசிங் ட்ரெண்டு, டிக்ரீசிங் ட்ரெண்ட் இல்லை, இன்க்ரீசிங் ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? படிச்சுட்ருக்காங்க. தமிழ்நாடோட கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேஷ்னல் ஆவரேஜை விட 2 times அதிகமாக இருக்குது. 50% என்ன ஆயிடுச்சுன்னா கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 86. இது எல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். ஒயிட்னா மில்க்கு, ப்ளூனா ஃபிஷ்ஷு, க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது சீரியலு, எல்லோ ரெவல்யூஷன்றது ஆயில் சீட்ஸ். 2, 3, 4, 1. 87. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. சரிங்களா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. BVB RD RRR GB. சரிங்களா, இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. ஸோ ஜேக்கப்னு ஒரு பையன் BVB ஸ்கூலில் RD போடுறான். மொதல் தடவை பணம் எடுக்கும்போது ரிட்டர்ன் ஆயிடுது, கடைசி கிரேட் பிரிட்டன் ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஜார்க்கண்டு பிலாய் ரஷ்யா, ஆந்திரா வைஷாக் ரஷ்யா, ஜார்க்கண்டு பொக்காரோ. சரிங்களா, சத்தீஸ்கர் பிலாய் ரஷ்யா, ஒடிஷா ரூர்கி ஜெர்மன், பெங்கால் துர்காப்பூர் பிரிட்டிஷ். சரிங்களா, இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. கொலாபரேஷன். ICF கோச் ஃபேக்ட்ரிங்கிறது ஸ்விஸ் கொலாபரேஷன். சரிங்களா, பொக்காரோ பிலாய்ங்கிறது ரஷ்யன் கொலாபரேஷன். சரிங்களா, ஸ்விஸ்ஸு கிடையாது, ரஷ்யா. துர்காப்பூருங்கிறது பிரிட்டிஷ் கொலாபரேஷன். கரெக்டு. ரூர்கேலாங்கிறது ஜப்பான் கிடையாது, ஜெர்மன் கொலாபரேஷன். ஸோ அப்போ ஒன்லி 1 pair இஸ் கரெக்ட். அடுத்து பாருங்கள் மேட்ச் லிஸ்ட் 1 with list 2. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் given below the லிஸ்ட்டு. சரிங்களா, ஸோ இது வந்து ஒவ்வொரு கன்வென்ஷன்லையும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. மின்மட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துடும்? நேராக மெர்க்குரி வந்துடும். சரிங்களா, மின்மட்டா டிசீஸ் அப்படிங்கிறது அந்த மீன்கள் மூலமாக மெர்க்குரி உள்ளே கலந்துருச்சு, அது மூலமாக பரவுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் எதை பற்றி பேசுது அப்படின்னா பெஸ்டிசைடை பற்றி பேசுது. சரிங்களா, ரோட்டர்டாம் கன்வென்ஷன் எதை பற்றி பேசுது? ஆர்கானிக் பொல்யூட்டண்ட்டை பற்றி பேசுது. ரோட்டர்டாம் கன்வென்ஷன் ஆர்கானிக் பொல்யூட்டன். பேசல் கன்வென்ஷன்றது ஹசார்டஸ் வேஸ்ட். சரிங்களா, 3142. 89.
which of the following does not belong to inside to conservation? Botanical garden. சரிங்களா, இன்சைட்டுங்கிறது அதே இடத்துல வச்சு பார்க்குறது, பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க்கு. இது வந்து என்னென்னா எக்ஸைட் டு கன்சர்வேஷன். சரிங்களா. அண்ட் அக்ரியபிள் அண்ட் வெல் டிஃபைன் சிஸ்டம் ஆஃப், அடுத்த கேள்வி 90வது கேள்வி, அண்ட் அக்ரியபிள் வெல் டிஃபைன் சிஸ்டம் ஆஃப் கேட்டகரைசேஷன் ஆஃப் த்ரெட்டன் டாக்ஸா. சரிங்களா. டாக்ஸா வாஸ் ப்ரொபோஸ்டு பை, டாக்ஸாவின் அச்சுறுத்தல் கொண்ட வகைகளை முன்மொழிந்த அமைப்பு இது. டாக்ஸாங்கிற ஒரு இனம் அழிஞ்சிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா IUCN. சரிங்களா. IUCN அப்படிங்கிறது இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன வச்சுருப்பாங்க. அதில் தான் இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை பற்றின ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்டேஞ்சராக இருக்கா, வல்னரபிளாக இருக்கா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சராக இருக்கா. 91வது கேள்வி, which of the following types of ecosystem has invariably inverted pyramid of biomass? பாண்டு, மரைன், இதுதான் என்னது இன்வெர்டட் பயோமாஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். சரிங்களா. இன்வெர்டட் பயோமாஸ் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இதில் கொடுத்துருக்கிறதுல ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். மரைன் ஈகோசிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா மரைன் ஈகோசிஸ்டம். சரிங்களா. இதெல்லாம் இன்வெர்டட். மிச்சம் எல்லாம் அப்ரைட்டில் இருக்கும். கிராஸ்லேண்டு, மேங்க்ரோவு, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்லலாம் அப்ரைட் ஈகோசிஸ்டம் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே மட்டும் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இன்வெர்டடில் இருக்கும். அடுத்தது, which one of the following is not correctly matched pair regarding regional biodiversity? சரிங்களா. பாயிண்ட் ரிச்னஸ், அதாவது கேன் பி ஃபவுண்ட் அட் சிங்கிள் பாயிண்ட் இன் அ கிவன் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஒரே இடத்துல இருக்கிறது பாயிண்ட் ரிச்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா ரிச்னஸ் அந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் ஸ்மால், ஹெட்ரோஜீனஸ் கிடையாது, ஹோமோஜீனஸ். ஒரே மாதிரியான இனங்கள் இருக்காது, ஹோமோஜீனஸ். பெட்ரா ரிச்னஸ்ன்றது அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட். சரிங்களா. காமா ரிச்னஸ் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அக்ராஸ் லேண்ட்ஸ்கேப் அண்ட் கிரேடியன்ஸ். சரிங்களா. ஆல்ஃபா ரிச்னஸ்ங்கிறது தான் சரி கிடையாது. ஏன்னா அதில் ஹெட்ரோஜீனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன வரணும், அதில் ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொல்லி வரணும். 93, பிசைட் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்க்ளூடட் இன் த டேர்ம் டைவர்சிட்டி? ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி சொல்லிட்டாங்க, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டினா அடுத்து என்ன வரும், ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறதா இருக்குது. அடுத்து 94, இந்தியாவின் முதல் பேரிட மேலாண்மை திட்டத்தை வெளியிட்ட பிரதமர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, நரேந்திர மோடி. 95, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஃபாரஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா எபோனி, மஹோகனி, சின்கோனா இதெல்லாம் அங்கே இருக்கும். ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற சீஷம். சரிங்களா. அதாவது சீஷம். ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது சால். சரிங்களா. வெப்பமண்டலத்தில் இருக்கிறது வந்து அதாவது இலையுதிர் காடுகள் இருக்கிறது சால். ஸோ 1, 2, 3. அடுத்து பாருங்கள் 98, த ஃபாலோயிங் ஆர் மேஜர் பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயாஸை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா இதை தாங்க கேட்பாங்க. அப்போ இதோட ஹைட் என்ன நமக்கு தெரியணும். சரிங்களா. ஸோ கஞ்சன்ஜங்கா 8586. சரிங்களா. 8586 நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள் 8586, 7816, நங்க பர்பத் 8126, தௌலகிரி 8167. ஸோ அப்போ அடுக்கி பார்த்தோம் அப்படின்னா 1, 4, 2, 3. அடுத்தது த அக்ரிமெண்ட் ரெக்கக்னைஸ். சரிங்களா. வளரும் நாடுகளின் வளர்ச்சிக்கான உரிமையை மற்றும் சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்காக முன்னெடுப்பதில் அவர்களின் முயற்சிகளை இந்த ஒப்பந்தம் அங்கீகரிக்கிறது. சரிங்களா. ஸோ இது கிளைமேட் சேஞ்ச், அதே நேரத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளின் நலன்களை பாதுகாக்கிறது. கரெக்ட். ஒப்பந்தத்தின் நோக்கம் பாதுகாப்பு மையமாக இருப்பதை உறுதி செய்கிறது அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா. கிளைமேட் சேஞ்சை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 only. சரிங்களா. 1 only. ஸோ அடுத்தது பாருங்கள் 98, விச் ஆர் த ஃபாலோயிங். சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் அபவுட் COP26 ஆர் கரெக்ட் அப்படின்றாங்க. இது இந்தியாவோட நிலைப்பாடு. சரிங்களா. இப்போ நம்ம பார்க்குற இந்த கொஷின் வந்து இந்தியா ஸ்டாண்டு. ஸோ பாருங்கள், இது 1000 GW கிடையாது, 500 GW. அப்போ ஒன்று தப்பு ஆயிடுது. ரெண்டாவது கரெக்ட். 50% எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் வந்து 2030 வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெடக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ரொஜெக்டட் கார்பன் எமிஷன் பை 1 billion tons ஃப்ரம் நவ் டு 2030. அதேமாரி பாருங்கள் 45% பை 2030. சரிங்களா. அதாவது கார்பனோட இன்டென்சிட்டியை குறைச்சிரும் அப்படின்றாங்க. அச்சீவிங் த நெட் டார்கெட் நெட் ஜீரோ. நெட் ஜீரோ எமிஷன்றது 2045 கிடையாது, 2070.
அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 3, 4 மட்டும் கரெக்டு. 1, 5 என்னது தப்பாயிருது. அப்போ ஒன்லி 3. அடுத்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. சரிங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. COP25 எங்கே நடந்துச்சுன்னா மேட்ரிட்டில் நடந்துச்சு, ஸ்பெயின். மேட்ரிடு, ஸ்பெயின். COP26 தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்டு. சரிங்களா? COP27 தான் எஜிப்தில் நடந்துச்சு. இந்த மேலே கொடுத்துருக்காங்கல்ல, ஷாம் எல் ஷேக், ஈஜிப்த். COP28 துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். சரிங்களா? ஸோ 4வது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 100. பிளாக் சாயில் இன் இந்தியா இஸ் ரிச் இன் விச் ஆர் த ஃபாலோயிங். சரிங்களா? பிளாக் சாயிலில் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அயனும் இருக்கும், மெக்னீஷியாவும் இருக்கும். சரிங்களா? அயன்னா டைட்டானியம், அப்புறம் மெக்னீஷியா அதிகமாக இருக்கும். பாஸ்பரஸு, ஹியூமஸு, பொட்டாஷு இதெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப போராக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் அலுமினாலாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ கொஸ்டினை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டெஸ்ட்டே வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கொஷினாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய மார்க் போடணும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை வந்து கண்டுக்காமல் போயிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை ரொம்ப இது பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இன்னொன்று, தமிழில் ஒரு வாட்டியும் இங்கிலீஷில் ஒரு வாட்டியும் ரீட் பண்ணணும். கொஸ்டினை தமிழில் ஒரு வாட்டி இங்கிலீஷில் ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். பழையபடி ஓஎம்ஆர் மெத்தடு. ஸோ அதனால் இந்த மிஸ்டேக் வந்து விடவே கூடாது. எவ்வளோத்துக்குள்ளே எரர் ஃப்ரீயாக இருக்கோ அவங்க தான் என்ன ஆவாங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு வாங்குவாங்க. நிறையா மார்க் எடுத்தவங்கிறது இங்கே பேச்சு கிடையாது. கம்மியான தப்பு விடுறாங்க. ஒருத்தங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும், எல்லாம் பண்ணியிருப்பாங்க, 10 கொஷின் தப்பு விட்ருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எரரை வந்து கம்மி பண்ணணும். ஒரு கொஷினை வந்து நிதானமாக ரொம்ப இந்த உள்ள நம்ம மனசுக்குள்ளே ஒன்று பேசிட்டு ஒன்று என்ன பண்ணிட்டே இருப்போம்னா ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலாக தெரியாத கொஸ்டினுக்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுன்றாங்க. எடுத்தவொடனே நம்ம படித்த மெமரியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக ரேஷனலாக நம்ம திங்க் பண்ணி தான் ஆன்சர் போடுவோம். அப்படி போடாமல் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம படித்து என்னென்னா நம்ம பிரெயினே அதை இன்டர்ப்ரெட் பண்ணும் அப்படின்றாங்க. லிம்பிக் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் முதல்ல கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் ஒரு மனசில் ஒரு ஆன்சர் வந்திருக்கும். சரிங்களா? அதுதான் ஆன்சராக இருக்கும். ஆனால் நம்மளோட ஈகோ என்ன பண்ணும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றும். ஸோ அங்கே தான் என்ன ஆவாங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ ரொம்ப பொறுப்போடு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கொஸ்டின் டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். கொஸ்டின் கரெக்ஷனை உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள்.